ஒரு ஆலயம் அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றி வழிநடத்தும் போது அந்த ஆலயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிர்வாகம் செய்ய முடியும். அதே வேளையில் அந்த ஆலயத்தில் பல நல்ல சமய, சமுதாய, கலை, கலாச்சார நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் ஒரு ஆலயம் ஆரம்பமாக ஒரு ஆலயத்தை ஆரம்பிப்பதற்கு முன் நமக்கு மிகவும் முக்கியமாக இருப்பது அந்த ஆலயத்துடைய நிலம். அந்த ஆலயம் கட்டுவதற்கு முன் அந்த நிலம் இந்த ஆலயத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட பிறகோ அல்லது சொந்த நிலத்தில் நாம் ஒரு ஆலயத்தை கட்டி செயல்படுத்தும் போது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இன்றைக்கு நம்மிடையே மத்தியில் பல ஆலயங்கள் இருக்கின்றது. பல பெரிய பெரிய ஆலயங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த ஆலயத்துக்கு நில பிரச்சனை கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த வகையில் பல நடவடிக்கைகளை இந்த சமுதாய வளர்ச்சிக்கு அந்த ஆலயம் செயல்படுத்த முடியும். ஆனால் அதே காலகட்டத்தில் நம்மில் சிலர் அவர்களுக்கு இஷ்டப்பட்டது போல சில இடங்களில் கிடையாது, அவர்களுக்கு உரிமை இல்லாத இடங்களில் இந்த ஆலயத்தை கட்டி வைத்து கொண்டு ஆத்து ஓரத்திலும் சரி, சாலை ஓரத்தில், வீட்டுக்கு பின்புறம் என்று சில ஆலயங்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டு உள்ளது. பழைய ஆலயங்கள் நாம் மேம்பாடு வரும்போது முன்பு தோட்டத்தில் இருந்த ஆலயங்களை நாம் அந்த இடத்திலே தற்காப்பதோ அல்லது மேம்பாடு வரும்போது மற்ற இடங்களுக்கு நாம் அந்த ஆலயத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க முடியும். அது பழைய ஆலயங்கள். ஆனால் இன்றைக்கு நம்மில் சிலர் இஷ்டப்பட்டது போல சொந்த நிலத்தில் இல்லாமல் அரசாங்க நிலத்திலும் சரி, மற்ற ரிசர்வ் நிலங்களில் இது போன்ற ஆலயத்தை கட்டும் போது இதனால் தான் பல ஆலய பிரச்சனைகள் எழுந்து வருகின்றது. ஆகவே நம்மிடையே பல ஆலயங்கள் இருக்கின்றது. நம்மிடையே இருக்கின்ற ஆலயங்கள் போதுமாக இருக்கின்றது. 1-2 ஆலயங்கள் இருந்தாலும் போதும், நம்மால் இறைவனை வழிபட முடியும். ஆகவே நம்மில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும். இதற்கு பிறகு இந்த ஆலய பிரச்சனை எதுவும் வரக்கூடாது என்றால் இந்த புதிய புதிய ஆலயங்களை கட்டுவதை சொந்த இடத்தில் இல்லாமல் மற்றவர்களிடத்திலேயோ அல்லது அனுமதி இல்லாமல் கட்டுவதை நாம் உடனடியாக தடுக்க வேண்டும். இதனை நாம் செய்யவில்லை என்றால் இன்னும் 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நாம் எதை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோமோ அதே பிரச்சனையை தான் நாம் எதிர்நோக்குவோம். ஆகவே ஆலயங்களை ஒரு புறம் விட்டுவிட்டு சமுதாயத்திற்கு பல நல்ல காரியங்களை, குறிப்பாக தமிழ் பள்ளிகள், கல்வி என்று பல சேவைகளை நாம் செய்ய முடியும். ஆகவே சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். எதிர்வரும் ஜூன் 15ஆம் தேதி தந்தையர் தினத்தை கொண்டாடவிருக்கும் பாசமான பிள்ளைகளே, உங்கள் அன்பான தந்தைக்கு அன்பான பரிசு கொடுக்க வேண்டுமா? வாருங்கள் ராம்ராஜ் காட்டன் விற்பனை மையத்திற்கு. தந்தையர் தினத்தை முன்னிட்டு ஜூன் 10 தொடங்கி 15ஆம் தேதி வரையில் தரமான முதன்மையான காட்டனில் நெய்யப்பட்ட அப்பாக்களுக்கான வேட்டி, ஜிப்பா மற்றும் சட்டை ஆகியவை சிறப்பு தள்ளுபடியில் விற்கப்படுகிறது. சிரம்பான், ராம்ராஜ் மற்றும் கோலாலம்பூர், பிரிக்ஃபீல்ட்ஸ், ஜாலான் தூன் சம்பந்தன், சென்ட்ரல் சூட்ஸ் ராம்ராஜ் விற்பனை மையங்களில் இந்த சிறப்பு சலுகையில் விலை தள்ளுபடி. வாருங்கள், நமக்காக அப்பா, அப்பாவுக்காக நாம். அனைத்து தந்தையர்களுக்கும் மலேசிய ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.